Hello students, welcome back to English in Maths Academy. இது 9th Mathematics, Chapter 3 Algebra, Exercise 3.6, Question number 3. Factorize the following. பார்க்கலாமா? Okay students, first question பாருங்க. P minus Q whole square minus 6 into P minus Q minus 16. இது எப்படி எழுதிக்கலாம்? Let P minus Q equal to X, then we get x square minus 6x minus 16. It is of the form ax square plus bx plus c. Then we get a equal to 1, b equal to minus 6 and c equal to minus 16. Now product of roots ac equal to 1 into 16 minus 16 and sum of roots b equal to minus 6. எப்படி பிரிக்கலாம்? 2 into 8 equal to 16. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன செய்யணும்? ஏதாவது ஒரு டேர்முக்கு நெகட்டிவ் சைன் போடணும். அப்போ தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு வரும். இப்போ 2க்கு போடுறதா 8 போடுறது அப்படின்னா சம் ஆஃப் ரூட்ஸ் பாருங்கள் நெகட்டிவாக இருந்தால் பிக்கர் நம்பருக்கு போட்டுருங்க. 2 minus 8 equal to minus 6, 2 into minus 8 equal to minus 16. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்? இதை டைரெக்டாக லீனியர் ஃபேக்டரை எழுதிக்கலாம். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 16 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 8. Now replace x by p minus q, then we get p minus q plus 2 into p minus q minus 8. Okay? அடுத்து second question பாருங்க. m square plus 2mn minus 24n square. Here a equal to 1, b equal to 2 and c equal to minus 24. Here product of roots equal to AC, it is 1 into 24 minus 24 and sum of roots equal to b, it is 2. எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 4 into 6 equal to 24 but minus 24 அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு மைனஸ் போடணும். பட் சம் ஆஃப் ரூட் செக் பண்ணுங்கள். இது ப்ளஸ் 2, அப்போ சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுங்க. 6 minus 4 equal to 2, 6 into minus 4 equal to minus 24. Now m square plus 2mn minus 24n square equal to, இப்போ நம்ம டைரெக்டாக ஃபேக்டர் பண்ணலாமா? அதுக்கு என்ன செய்யுங்க? ஏயோட வேல்யூ 1, 1ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ 1ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதே ஆன்சர் தான் வரும் இல்லையா? பட் பாலினாமியல் பாருங்கள், இது வந்து பாலினாமியல் 2 வேரியபிள் இல்லையா? அப்போ இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எம், இது வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என். அப்போ எப்படி எழுதணும்? 1 into m equal to m minus 4n into m plus 6n. ஓகே, அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. ரூட் 5 a ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 3 ரூட் 5. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c. தென் we get a equal to root 5, b equal to 2 and c equal to minus 3 root 5. Now product of roots ac equal to root 5 into 3 root 5. root 5 into root 5 equal to 5, 5 into 3 15. பட் இங்கே சைனில் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் minus 15. சம் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு b equal to 2. எப்படி பிரிக்கலாம்? 3 into 5 equal to 15. பட் minus 15 வரணும்னா சம் ஆஃப் ரூட்ஸ் செக் பண்ணுங்கள். இது பாசிட்டிவாக இருக்குது. ஸோ ஸ்மாலர் நம்பருக்கு மைனஸ் போடுங்க. So 5 into minus 3 equal to minus 15, 5 minus 3 equal to 2. இப்போ எப்படி எழுதலாம்? equal to root 5 a square
minus 3a plus 5a minus 3 root 5. இப்போ இதில் காமன் டேர்ம் a மட்டும்தான். a வெளியே எடுத்தீங்கன்னா root 5a minus 3 கிடைக்கும். ஒரு கேப் விட்டுங்க root 5a minus 3 எழுதிக்கங்க. இப்போ இதோட கம்பேர் பண்ணுங்க. ஆல்ரெடி ஏக்கு a இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே root 5 இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? root 5 இன்ட்டு பண்ணிங்கன்னா root 5 in root 5 equal to 5. இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்னது? root a into root a equal to a. அதாவது a into a equal to a square. Square root of a square equal to a. ஓகேயா? ஸோ root 5 into root 5 equal to 5. 5a minus 3 into root 5 equal to minus 3 root 5 equal to root 5a minus 3 as common. அதை வெளியே எடுத்தீங்கன்னா பாக்கி என்ன இருக்குது? a plus root 5. ஓகே, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. a power 4 minus 3a square plus 2. இதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதிக்கலாமா? எப்படி எழுதிக்கலாம்? a power 4 a square whole square வச்சுக்கோங்க minus 3a square plus 2. Now put a square equal to x, then we get, இப்போ a ஸ்கொயருக்கு எக்ஸை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2. இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ax square plus bx plus c, then we get a equal to 1, b equal to minus 3 and c equal to 2. Product of roots ac equal to 1 into 2, 2 and sum of roots equal to minus 3. So 1 into 2 equal to 2. Sum of roots negative வந்தா ரெண்டுக்குமே மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். minus 1 plus minus 2 equal to minus 3 கிடைக்கும். அப்போ இதோட ஃபேக்டர் என்னது? x minus 1 into x minus 2. Again replace x by a square, then we get a square minus 1 into a square minus 2. a square minus 1 a square minus 1 square எடுத்தீங்கன்னா it is of the form a square minus b square. It is equal to a plus b, that is a plus 1 into a minus 1 into a square minus 2. Okay, அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. 8m cube minus 2m square n minus 15m n square. இது ஒரு ட்ரைனாமியல் இல்லையா? இதில் காமன் டிவைசர் இருக்கா அப்படின்னா m as காமன், அதை வெளியே எடுத்துடலாமா? equal to m into 8m square minus 2mn minus 15n square. Here a equal to 8, b equal to minus 2 and c equal to minus 15. Now product of roots ac equal to 8 into minus 15 equal to minus 120. Sum of roots equal to b is equal to minus 2. எப்படி பிரிக்கலாம்? 10 into 12 equal to 120, but sum of roots minus ஆன என்ன சொல்லியிருக்கோம்? பிக்கர் நம்பருக்கு மைனஸ் போடுங்க. ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 10 12s are 120. 10 minus 12 equal to minus 2 equal to m into 8m square minus 2m எப்படி பிரிச்சிருக்கோம்? plus 10mn minus 12mn minus 15n square equal to m into, இதுக்கு காமன் ஃபேக்டர் என்ன? நம்பர் 8க்கும் 10க்கும் ஜிசிடி வந்து 2, m ஸ்கொயர் mn இருக்கு, ரெண்டுலேயுமே m as காமன், அதை வெளியே எடுத்தீங்கன்னா இது எப்படி கிடைக்கும்? 4m minus 12m minus 15m square equal to m into 8m square minus 12mn minus 15n square equal to m into 8m minus 12mn minus 15n square equal to m into 8m minus 12mn minus 15n square equal to 4m minus 12m minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus 12mn minus 15n square equal to 4m into 8m minus
ப்ளஸ் 5n. கொஞ்சம் கேப் விட்டு எழுதிருங்க. 4m ப்ளஸ் 5n. இப்போ இதோட கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 இருக்குது. எதால் மல்டிப்ளை பண்ணணும்? -3 ஆல் இன்ட்டு பண்ணிங்கன்னா 4 × -3 -12 கிடைக்கும். ஆல்ரெடி m இருக்குது. ஸோ n மட்டும் போட்டிங்கன்னா -3n × 4m = -12mn. minus into plus minus 3 5s are 15 n into n n square equal to m into the common factor 4m plus 5n into 2m minus 3n. Okay. அடுத்து 6th question 1/x square plus 1/y square plus 2/xy. இது எப்படி எழுதிக்கலாம்? 1/x square நான் 1/x whole square எழுதிக்கிறேன். plus 1/y square 1/y whole square எழுதிக்கிறேன். plus 2/xy 2 into 1/x into 1/y எழுதிக்கிறேன். It is of the form a square plus b square plus 2ab. We know that a square plus b square plus 2ab equal to a plus b the whole square, where a equal to 1/x and b equal to 1/y. Therefore 1/x square plus 1/y square plus 2/xy equal to a equal to 1/x plus b equal to 1/y the whole square. That's all. Okay students, exercise 3.6 complete ஆயிடுச்சு. இதில் 3 ரோமன் லெட்டரில் வந்து ஃபேக்டரைஸ் த ஃபாலோயிங் கொடுத்துருந்தாங்க. நம்ம ஐடென்டிட்டியை ஃபாலோ பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணி எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுறது, அட் தி சேம் டைம் ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக எளிமையாக புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். அடுத்தது மிக முக்கியமான ஒன்று சிந்தட்டிக் டிவிஷன். அது அடுத்த வீடியோவில் வரும். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் மறக்காமல் என்னுடைய சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.